மகஜர்லாம் தயார் பண்ணிட்டியா? ஆயிடுச்சு. கலெக்டர் கிட்ட எப்ப கொண்டு போய் கொடுக்க போற? நாளைக்கு முதல் வண்டியிலே புறப்படலாம் இருக்கேன். உன் மனைவி செண்பகத்துக்கு பிரசவ நேரம்னு சொன்னேன். இப்ப போய் மருத்துவச்சி இல்லைனாலும் அவளுக்கு குழந்தை பிறந்திருங்க. ஆனா நான் இந்த மகஜரை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்தாதான் இந்த கிராமத்துக்கு விடிவு காலமே பிறக்கும். ஒரு நல்ல காரியத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட போற. இந்த வேலை உனக்கு துணையா இருப்பான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் போயிட்டு வரேங்க. தைரியமா போயிட்டு வா. கும்பிடுறானுங்க. நினைத்த காரியம் நல்ல விதமா நடக்கணும்னு முருகனை கும்பிட்டு வரீங்க. அப்படியே முதலாளியும் கும்பிட்டு போடுங்களா? சாமியை கும்பிட்ட கையால அந்த சாத்தானை கும்பிட சொல்றியா? நாம மேலப்பட்டியில தான் இருக்கோங்கிறத மறந்துடப்படாதுங்க. நான் பண்ண ஊழியம் இல்ல, அரசாங்க ஊழியம். எதுவா இருந்தாலும் உயிர் இருந்தா தானுங்களே ஊழியம் பார்க்க முடியும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். மிஞ்சினா தானே உன் வம்சத்தையே வேற விட்டு போடுவோம். வரியா இல்லையா? மகம் பிறந்திருக்கா? நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. மருத்துவச்சி எங்க? வீடு வரைக்கும் போயிருக்கா. சரி சரி, நம்ம இங்கிருந்து உடனே புறப்படணும். இங்க நான் கலெக்டர்கிட்ட மகஜர் கொடுக்க போற விஷயம் அந்த பண்ணையாருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நம்ம வம்சத்தையே அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். ஒண்ணு பண்ணுங்க, குழந்தை எடுத்துக்கிட்டு நீங்க புறப்படுங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க ஊரை காப்பாத்திட்டாதான் நீங்க இந்த ஊரை காப்பாற்ற முடியும். அங்க சாமி, என்ன சொன்னீங்க? உன் குழந்தையா? ஆமா சார். பச்சை குழந்தை தூக்கிட்டு ஓடி வரையே. ஆளுங்க என்ன வேட்டையாட வந்துட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஆமாங்க. வீடு போறதுக்குள்ள நான் இந்த கிராமத்தை காப்பாற்றேன். என் குழந்தைய நீங்க காப்பாத்துங்க. குறைச்சிக்கிறேன், திரும்பி பாக்குறேன். எல்லாரையும் போக சொல்லு. எல்லாரும் கலெக்டர் வீட்டு பக்கம் போங்கடா. போங்க போங்கடா, போங்க போங்க. சின்னையா,
இந்த கிராமத்துல புல்லு முளைச்சாலும் என் காலடியில தான், புரட்சி முளைச்சாலும் என் காலடியில தான். மேலப்பட்டிக்கு ஒரு மகாத்மா வேணும்னு எவன்டா அழுதான். இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு, அதனால உன்னை மன்னிச்சிடுறேன். என் காலையே கலெக்டர் காலா நினைச்சு அந்த மகஜரை இப்படி வச்சுட்டு ஓடி போயிடு. என் உயிரே போனாலும் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். ஆவியா போனாலும் சேவை செய்வேங்கிறேன். பண்ணையார் அக்கிரமத்தை நீ பட்டியல் எடுக்கும் போதே சித்திரகுப்தம் பட்டியல்ல உன் பேர் பதிவு பண்ணியாச்சுடா. தேதியில தான் கொஞ்சம் தகராறு, இன்னைக்கு முடிவாயிடுச்சு. எப்படி எழுதியிருக்கிற? கோயில் நிலத்தை கொள்ளை அடிச்சிட்டான் பாட்டம், புறம்போக்கு நிலத்தை பட்டா பண்ணிக்கிட்டான் பாட்டம். கடன் வாங்குற விவசாயிகளை ஏமாத்தி கை நாட்டு வாங்கிட்டான், அதுவும் வாஸ்தவம். இதெல்லாம் தானே அதில் எழுதியிருக்கிறேன். இத கலெக்டர் கவனிக்கிறாரோ இல்லையோ, கடவுள்கிட்ட போய் சொல்லு, அவன் கவனிப்பா. வரமான நெஞ்சு சாம்பல நம்ம வயல்ல தூள் வாயாண்டி. நீ செத்தாலும் இந்த விஷயம் வெளிவரக்கூடாது, ஜாக்கிரதை. பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும். நன்மை நடக்கும் கொஞ்சம் நாள் பிடிக்கும். இளங்கன்று நாளைக்கு தலையெடுக்கும், அன்று இனங்கண்டு எதிரிகள் தலையெடுக்கும். பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும். தாயிவளோ அழுதழுது கதறிவிட்டாள், தன் தாய்ப்பாலை தரையெல்லாம் சிதறவிட்டாள். இருக்கின்ற பிள்ளை அதுவும் தெரியவில்லை, கணவன் இல்லை என்ற கதையை இவள் அறியவில்லை. சூழ்ச்சியினால் தர்மம் என்றும் அழியாது, அட சூரியனை புத்தி வைக்க முடியாது. தந்தையினை வஞ்சகனே எரித்து விட்டான், தாயிடத்தில் கன்றை அவள் பிரித்து விட்டான். காலதேவன் இன்று மட்டும் சிரித்து விட்டான், இவன் கொடுமைக்கு ஒரு தேதி இன்று குறித்து விட்டான். சூழ்ச்சியினால் தர்மம் என்றும் அழியாது, அட சூரியனை பொத்தி வைக்க முடியாது. பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும். புலிக்கன்று நரி குகையில் வளர்ந்ததமாதன், புஜம் கண்டு மலை கூட மலைத்ததம்மா. காலம் என்னும் சக்கரங்கள் உருண்டதம்மா, அந்த இளங்கன்று காளையன திரண்டதம்மா. சூழ்ச்சியினால் தர்மம் என்றும் அழியாது, இந்த சூரியனை பொத்தி வைக்க முடியாது. பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும், பால் குடிக்கும் பிள்ளை இது வேல் பிடிக்கும். நன்மை நடக்கும் கொஞ்சம் நாள் பிடிக்கும், இளங்கன்று நாளைக்கு தலையெடுக்கும், அன்று இனங்கண்டு எதிரிகள்
தலையெடுக்கும். தந்தரன தந்தனனா தந்தனனா தந்தரன தந்தனனா தந்தனனா. செந்தில் வாழ்வே உங்ககிட்ட பிச்சை கேட்க வந்திருக்க. மடி பிச்சை. எப்பதான் சாமி மனசிறங்கி என் மகனை என் கூட சேர்த்து வைக்க போறீங்க? பஞ்சாங்கம் பார்த்து செய்யற காரியமா இருந்தா என்னைக்கோ நாள் குறிச்சிருப்பேன். இது பக்குவம் பார்த்து செய்ய வேண்டிய காரியமாச்சே. மனசை திடப்படுத்திக்கோ. முடியலையே சாமி. பிறந்த நாளா அவனுக்கு பால் கொடுக்க முடியாம பால் கட்டி போச்சு. பாசத்தை கொட்ட முடியாம மனசு கலத்து போச்சு. புருஷனை பத்தி தான் எந்த தகவலும் இல்ல. பெத்த பிள்ளைக்காவது தாயா இருக்க கூடாதா சாமி? இந்த ஊர் என் மேல கலந்து சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கிறது கூட என்ன கஷ்டப்படுத்தல சாமி. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்களே, அதான் நரக வேதனையா இருக்கு சாமி. நரக வேதனையா இருக்கு. இப்ப கூட நான் அவனை உன் கூட சேர்த்து வச்சிருவேன். அவனும் உன் கண்ணீரை தொடச்சிருவான். ஆனா உன் களங்கத்தை துடைக்கணுமே, அந்த சக்தி அவனுக்கு வரட்டும் தான் விட்டு வச்சிருக்கேன். விட்டு வச்சிருக்கிற இடம் அவனை மனுஷனா உருவாக்குமா மிருகமா மாத்துமான்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வலிமையை பொறுத்த வரைக்கும் அவன் மிருகமாத்தான் வளரணும். வாய்மையை பொறுத்த வரைக்கும் அவன் மனுஷனாவே இருப்பான். இரண்யனுக்கே பிரகலாத மகனா பிறக்கலையா, சின்னைய மகனா அயோக்கியன் ஆயிடுவான். சூரன் மாளிகையில வளர்றது அசுர இல்ல செண்பகம், வேல். வேலையா இந்த வருஷமும் நான் ஜெயிச்சிட்டேனுங்க. கணக்கா, இன்னைக்கு இவனுக்கு ஒரு குவளை கஞ்சி அதிகமா ஊத்த சொல்லு. பண்ணைக்கு மனசு ரொம்ப பெருசுங்க. பண்ணைக்கு மனசு மட்டும் தாண்டா பெருசு. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பண்ணையும் பெருசுதான். அந்த தெற்கு முனையில இருக்கிற தகராறு பிடிச்ச தாண்டவராயனுடைய 5 ஏக்கராவும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் மேலப்பட்டியில இருக்கிற 3 மூலை நமக்குத்தான் சொந்தம். அந்த தாண்டவராயனை வர சொல்லு, பேசி தீர்த்துடுவோம். வழக்கமா அப்படித்தான் செய்யறோம். பேசுவோம், சரிப்பட்டு வரலன்னா தீர்த்துருவோம். தாண்டவராயா, நீ வாங்கின தொகையும் வட்டியும் சேர்த்து உன் நிலத்து மதிப்பை விட கூடி போச்சு. நீ ஆயுசு பூரா உழைச்சாலும் வட்டிக்கு கூட உன்னால வடி பண்ண முடியாது. அதனாத்தான் சொல்றேன், பத்திரம் தயாரா இருக்கு, கை நாட்டு வச்சுட்டு போ. என்னடா யோசிக்கிற? யோசிக்கிறீங்க, ஆயுசு முடியறதுக்குள்ள கடனை அடைச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ஆயுசுன்னா
இன்னும் 60 வருஷம் இருப்போங்கிற நினைப்புல பேசுறியா? நாளைக்கே நீ புலி அடிச்சது பூனி அடிச்சதுன்னு கொட்டுன்னு போயிட்டா என் கடனை யார் தீர்ப்பாங்க? உன் மகனை வந்து தீர்ப்பா? இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போவானே, நம்ம தலைமுறையிலேயே முடிச்சுக்குவோம். ஐயா 1000 தான் சொன்னானு கை நாட்டு வைக்கிறதுக்கு இல்லைங்க. உங்க கடனை அடைக்காம நான் சாக மாட்டேன். இதுதான் உன் முடிவா? வேற என்ன சொல்றீங்க? மாயாண்டி, சொல்லுங்க முதலாளி. இப்போ உன் கடனும் தொலைஞ்சது, கட்ட விரலும் தொலைஞ்சது. இந்த உண்மையை நீ ஊருக்குள்ள போய் சொன்ன, உன் உயிரும் தொலைஞ்சிடும். வா. கட்டவரில் வாங்கி போட்டான்ல, நிலத்துல வந்து காலை வைக்கட்டும், வக்காளி அவன் தலைய வாங்கிறான். ஐயோ ஐயோ, கடைசியில இந்த பண்ணையார் சரித்திரம் அந்த தரித்திரம் கையாலையா முடியணும்? இந்த அக்கிரமத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? ஐயோ, முதல்ல பண்ணையாருமா, அப்புறம் மாயாண்டி, அப்புறம் கைத்தடி, நான் தான் கூட இருந்தல. கட்டவரில் வெட்டும் போது என் தலை உருள போகுது. நான் என்னமா பண்ண? மாயாண்டி, கேட்டியாடா? காண்டவராயன் மகனுக்கு என் தலை வேணுமா? சொன்னவன் தலைய உங்க காலடியில கொண்டு வந்து சேர்த்துறேன். அவன் மூச்சடக்க வேண்டாண்டா, பேச்சு அடக்கிட்டு வா. சேம்பு புடுங்க அருவாள் எதுக்குங்க? அதுக்கு சிஷியனே போதும். பண்ணையே வரும் நினைச்சேன். பண்ண நாய் வந்திருக்கு. ஆமால, விசுவாசம் உள்ள நாய். சிஷ்யா ஏற்கனவே ஆசிரமத்துல ஈயாடுது, நீ காத்தாடுற. அலையேஸ்வரா, இன்று ஏதாவது கிராக்கிகள் வந்தனவா? வழக்கம் போல் ஒன்றும் வரவில்லை குருவே. ஐயோ, அப்படியா? இன்று பட்டைக்கு என்ன செய்வது? வண்டி ஒன்று வருகிறது குருவே. வண்டிகள் வரும் போகும், அதில் கன்னி ஒன்று வருகிறது. கன்னிகள் வரும் போகும், போனால் வராது. கன்னி எங்கே? கன்னி எங்கே? அதோ.
சாமி தாய் குலத்துக்கு என்ன வேண்டும்? ஒரு ஆளை வசியம் பண்ணணும். அவசியம் பண்ணணும். சிஷ்யா, விசேஷமான பூஜை செய்ய வேண்டும். போய் கமண்டலத்தில் தண்ணீர் கொண்டு வா. அவசியம் போக வேண்டுமோ? அவசியம் போக வேண்டும். பரலோகம் போனாலும் உத்தமம். போடா. போறேன்டா. தாய்க்குலமே, பக்கத்தில் வா. உட்கார். கையை காட்டு. எதுக்கு? நாடியை பார்க்க வேண்டாமா? வைத்தியமா பார்க்க போறிய? பைத்தியம். அவன் உன்னை நாடி தேடி ஓடி வருவானா என்பதை உன் நாடியை பார்த்துதானே சொல்ல வேண்டும். நாடி வா, நாடி வா. கையை காட்டு. கோடி கதை சொல்லுகிறதே உன்னுடைய நாடி. இன்னும் சொல்லும், இன்னும் சொல்லும். அடி கண்ணி. தண்ணி. அலையேஸ்வரன், அலையேஸ்வரன் சீக்கிரம் வந்து விட்டான். சாமி, இந்த தாய் குலமே, இனி உன் குறையெல்லாம் தீர்ந்தது. இது நல்லா வேலை செய்யுமா? தகராறு இருந்தா திருப்பி கொண்டு வரலாம். அதுக்குள்ள இடத்த காலி பண்ணிடுவான். இதை எங்க கட்டி விடுறது? கழுத்துல, கையில, கால்ல எங்க வேணாலும் கட்டலாம். நாக்குல கட்டாத பேச்சு வராது, மூக்குல கட்டாத மூச்சு வராது. இதுக்கு என்ன கொடுக்கணும்? முத்தம் கொடுக்கணும். அது காதலனுக்கு, இதுக்கு சில்ற. நீயா எடுத்து கொடுத்தா தீட்டு, நானா எடுத்துக்கிட்டா மாத்து. எடுத்துக்க வா, பக்கத்துல வா. உங்களுக்கு ஏன் சாமி சிரமம்? ஈஸ்வரா, நீயே கொடுத்துரு தாயி. அடே 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 அடே. செத்த சாக விட மாட்டேன். நான் 90 வயசு வரைக்கும் பூவும் மட்டுமா இருப்பேன்னு சோசியக்காரவங்க சொல்லி இருக்காங்கல்ல. உன்னை கட்டிக்க போறோம் கொடுத்து வச்சுவேன். எனக்கு என்ன வழிய விடுத்தாயே. நான் தேடி வந்த மாப்பிள்ள நீதாயா? அட காலங்கத்துல என்ன வம்பு பண்ணிக்கிட்டு வழி விடு முனியாயி. முனியாயி? அது என்ன முனியாயி? சினிமா ஸ்டார் மாதிரி லட்சணமா பேரை மாத்தி வச்சிருக்கல, முனி ஸ்ரீனு. கூப்பிட்டா என்ன ஆசையா? நான் மாட்டேங்கிறேன். ஆசை வரமாட்டேங்கிற புள்ள. நான் உன் மேல உசிரியா வச்சிருக்கல. உனக்காக ஏறி இறங்காத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. இப்ப கூட தாயத்தா கட்டிக்கையா, காத்து கருப்பாண்டாது. நீ அண்டுவியே. ஏன் அலற? என்கிட்ட என்ன குறை? அசப்புல நான் ராதா மாதிரி இல்ல? எம்மா ராதா மாதிரி. நீ எப்ப பார்த்தாலும் கழுவுட மீன்ல நழுவுட மீனாவே இருக்க. ஒரு நாள் நீயா வந்து என் குழம்பு சட்டியில விழத்தான் போற. வேணும்னா பாரு. அது அப்புறம் பாப்போம். இப்ப ரயில் அடிக்கு போயிட்டு இருக்கேன். சவாரி இருக்கு, வரியா? இத கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன். தாயத்தன்ன தாலியே கட்டிக்கிறேன். என்ன பிடிச்சிரு பாப்போம். ஹேய், அகிலா, ஏன் லேட்டு? வழியில மாடு சண்டித்தனம் பண்ணிருச்சு. இந்த முனியாயே, என்ன முறைக்கிற? இதெல்லாம் வண்டியில ஏத்து. ஆமா, என்ன இப்படி அடிச்சு போயிட்ட? பட்டணத்துல சோறு போடுறாங்களா இல்ல சோறு காட்டுறாங்களா? தம்பி யாரு? தம்பி வேலன். பால பருவத்துல இருந்து எங்க வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கா. ஓஹோ, கொழுகொழுன்னு இருக்கா. வேலன் கணக்குல பால் குடிக்கிறானா? ஸ்கூல் ஃபிகர்மா, டஸ்கர். ஒரு நாட்டுக்கட்டைய பாத்திர கூடாத. அடியே, என் பேரை காப்பாத்துங்கடி. அவசியம் காப்பாத்துறோம். என்ன பேரு? வாங்கடி. அடியே, காரு வண்டியில போனவங்களை இப்படி கட்ட வண்டியில ஏத்திட்டியே. காரு தான் இல்ல, உங்க வீட்டுல போனாவது இருக்கா? போனது எங்க அப்பாவுக்கு கால் போட்டு பேசணும். இது என்னங்க பட்டணத்து பழக்கம்? அப்ப மேல கால் போட்டு தான் பேசுவீங்களா? கோவம் வந்தா கை போட்டு பேசுவோம். ஏடி, உங்க வீட்ல பாத்ரூம் இருக்குல்ல, அதுல ஷவர் இருக்குல்ல? அட ஷவர் இல்லாம எப்படிங்க ரூம் இருக்கும்? 4 ஷவர் இருந்தா தானே ரூம். ஏப்பா, புல் அடிக்குதுப்பா. ஏண்டி, எங்க இருக்கா அவன்? ஏன்பா, இந்தியால தானே இருக்க? இல்லங்க, நமக்கு சொந்த ஊர் மேலப்பட்டீங்க. அடியே, இந்த மாங்காய் மடையன மாதிரி 4 பேர் இருந்தா போதும் உங்க ஊர் பேரை கெடுக்கிறதுக்கு.
சும்மா இந்த மாதிரி நக்கல் எல்லாம் பண்ணப்படாது. நான் நறுக்கு தெரிச்ச மாதிரி ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு பதில சொல்லி கொடுங்க பாப்போம். அப்புறம் தெரியும் யாரு மாங்காய் யாரு தேங்கான்னு. அண்ணன் பாவலா காட்டுறாருடி. அதானே கேளுங்கண்ணே சொல்றோம். ஆத்திப்பத்தர கோத்தர மல்லாத்தர கல்லேத்தர 110 கோத்தர ಬಲ ಪೋತ್ತರ ಮಸಾಲೇತರ. ஐயோ ಆತ್ತಿಪತ್ತರ ಕೋತ್ತರ ಮಲ್ಲಾತ್ತರ ಕಲ್ಲೇತರ 110 ಕೋತ್ತರ ಬಲ ಪೋತ್ತರ ಮಸಾಲೇತರ. ತಟ್ಟಕ ಪುತ್ತಕ போத்தர. ஐயோ தட்டக்க புத்தக்க போத்தர. என்னடி அம்மா முழிக்கிற? ஒண்ணும் புரியலையா? சொல்லு. ஆத்திப்பத்தர கோத்தர மல்லாத்தர கல்லேத்தர 110 கோத்தர வல போத்தர மசாலேத்தர. ಆತ್ತಿಪತ್ತರ ಕೋತ್ತರ ಮಲ್ಲಾತ್ತರ ಕಲ್ಲೇತರ 110 ಕೋತ್ತರ ಬಲ ಪೋತ್ತರ ಮಸಾಲೇತರ. ತಟ್ಟಕ ಪುತ್ತಕ போத்தர. ஆத்தி அடியாத்தி மொழிய பாரடி நான் போட்ட விடுகதைக்கு பதில குரடி. பட்டணத்துல குட்டிங்களுக்கு வாயே நீளம்தான். நான் போட்ட விடுகதைக்கு பதில குரடி. பருவ கொடியே ஒரு திக்கிட்டு நின்னா கூட கவலைப்படலாம் இல்லை. ஆத்தி அடியாத்தி மொழிய பாரடி நாம் போட்ட விடுகதைக்கு பதில குரடி. அம்மா அம்மா விளைஞ்சகனி வேலி விட்டு வெளிப்புறத்தில் இருந்ததுன்னா. விளைஞ்சகனி வேலி விட்டு வெளிப்புறத்தில் இருந்ததுன்னா. பருவமனன் தவியா தவிக்கும் பரமனுக்கு ஆசை வரும். அடியாச்சி மொழிய பாரடி நாம் போட்ட விடுகதைக்கு
எனக்கு என்னம்மா, இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைச்சல். ஆமாமா, 5008 போட்டோம், அதுல 5002 கூட விளையல. வாங்க அம்மா. அகிலா வாங்க வாங்க. ஏமா இத பாரு, நீ கேட்கறதுக்கு முன்ன நானே சொல்லிடுறேன். நான் சௌக்கியமா இருக்கேன், பரீட்சை எல்லாம் நல்லபடியா எழுதிருக்கேன். இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், கவிதா, பத்மினி, கோதராகி, அலும்பு. வணக்கங்க. வாங்க வேலா, சூட்கேஸ் எல்லாம் ரூம்ல வச்சுட்டியா? இவங்க எல்லாம் கூட்டிட்டு போ. வாங்க போலாம். இந்த பக்கம்டி. ஆமா, அக்கா எங்கம்மா? அக்கா தானே, பாக்கலாம். முதல்ல எல்லாரும் போய் மாங்காயிட்டு வந்துடுங்க, டிஃபன் சாப்பிடலாம். நான் அக்காவை பார்க்கணும். சொன்னது செய்யுமா போ. இந்த அம்மா சுத்த அருவ. அக்கா அக்கா அக்கா, நீ தானே? வெடுக்கா, என்ன இது? வெடுக்கா. விட மாட்டேன். விளையாடா, வெடுக்கா. நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன பண்ண போறேன்? ரத்தத்தெல்லாம் குடிக்க போறேன். அம்மா, அக்காக்கு என்னமாச்சு? அவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? சொல்லுமா, தயவு செஞ்சு சொல்லுமா. நீ தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட கேட்காதம்மா. வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா, உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை, உமையாள் தனக்கு மகனே. முத்தாடை தந்து அடியேனை ஆளும் முருகேசன் என்ற நரசே, வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே. ஏதேது ஜென்மம் எடுத்தேனோ முந்தி இந்த பிறப்பிலறியே. மாதா பிதா நீ மாயன் தனக்கு மருகா குரத்தி கணவா. காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே. வேலம் குரல பண்ணையில கேட்கறதுக்கும் கோயில்ல கேட்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நல்லாவே பாடுறாங்க. சுப்பிரமணிய சுவாமி பிரசாத சித்தி ரஸ்து. வாங்க வாங்க வாங்க. அகிலா எப்ப ஊர்ல இருந்து வந்த? நேத்துதான். போயிட்டு வா. யார் பேருக்கு அர்ச்சனை? அகிலா பேரு. பேர் அகிலா, நட்சத்திரம் பரணி. அர்ச்சனை ஒரு தடவை ஆயிடுத்து. யார் பண்ணாங்க? வேலன். அப்படியா? சொல்ல மாட்டான். நேத்து அகிலா பிறந்தனால அவன் தான் ஞாபகப்படுத்தினான். ஆண்டவனு கூட அவன் தான் ஞாபகப்படுத்துறது. அகிலா நல்லா படிக்கணும், அகிலா பரீட்சையில பாஸ் பண்ணணும், அகிலா பாஸ் பண்ணா மட்டும் போறாது நிறைய மார்க் வாங்கணும். இப்படி எல்லாத்துக்கும் அகிலா பேர்ல ஒரே அர்ச்சனை தான். அவ்வளவு ஏன் லோகத்துல யாருக்காவது உடம்பு முடியலன்னு தானே அர்ச்சனை பண்ணுவா. இவன் அகிலாவுக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாதுன்னு அர்ச்சனை பண்ணுவான். அவ்வளவு விசுவாசம் உங்க குடும்பத்துல. தேனினை துரிந்து உரம் புறம் திரிந்த சிவபெருமானே செல்லமே.
லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ராத்திரில ஒண்ணுமே சாப்பிடல. நான் சாப்பிடலையா? ஐயோ, அது எனக்கு வயிறு பசிக்குது. பசிக்குதுல? சீக்கிரத்தை சாப்பிடுங்க. நான் போய் பலகாரம் கொண்டு வரேன். இன்னைக்கு நல்ல நல்ல பலகாரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன். நீதான் என்ன பயங்காட்டி பூட்டி பூட்டி வச்சிடுறிய. பாலை சாப்பிடுங்க. நிச்சயமா இன்னைக்கு உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன். நிஜமா? நிஜமா என்ன வெளியே கூட்டிட்டு போனோம். பொய் சொன்னா சாமி கண்ணு குத்திடும். பொய் சொல்ல மாட்டேன். சத்தியமா பலகாரம் கொண்டு வரேன். ஐயோ பாவம், சரியான பைத்தியம். காபி. தேங்க்யூ. தேங்க்ஸ். எங்க பட்டணத்துல ஆம்பளைங்களே இல்லையா? கிண்டலா? இல்ல, எல்லாத்தையும் நீங்களே பண்ணிடுறீங்களே, அதான் கேட்டேன். பட்டணத்துல ஆம்பளைங்க இருக்காங்க, ஆனா இந்த நாட்டுக்கட்ட மாதிரி வருமா? ஏயா, உனக்கு சமைக்க தெரியுமா? சமைச்சிருக்கேன். சமைச்சிருக்கேன். குளிப்பாட்ட தெரியுமா? இங்க எருமாட்டெல்லாம் நான் தான் தேய்ச்சி குளிப்பாட்டுறது. அது போதும். உன்னை கல்யாணம் பண்ணி பட்டணத்துக்கு கூட்டு பேர வந்துறியா? சொல்ல, நான் உன தலைன்னு போயிடுறேன். ஆமா, ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன? இந்த குழாயெல்லாம் மாட்டிக்கு திரியுறீங்களே, புழுக்கமல்ல? அது என்ன குழா? அசிங்கமா பேண்ட்னு சொல்லு. ஏண்டி, இவனுக்கு பேண்ட் மாட்டி விட்டா ஹீரோ மாதிரி இருப்பான்ல? ஆமாண்டி, மாட்டிடுவோம். மாட்டிக்கிட்டா நாட்டுக்கட்ட அவளுங்கடி வேட்டி கட்ட. இதெல்லாம் உங்க வேலையா? ஹீரோ எப்படி அது கொலை இல்ல வேலா? சொல்லாத, அங்கதான் ஆரம்பிச்சது தகராறு. நல்லாவே இருக்கு. Really fantastic. உண்மையில நீ எனக்கு விட்டுட்டா என் கௌரவத்தை நான் காப்பாத்திட்டேன். உங்க பாட்டனும் முப்பாட்டனும் கௌரவம் பார்த்து ஏன் பாட்டனும் முப்பாட்டனும் ஓட்ட ஆயிட்டானுங்க. எனக்கு மிச்சம் இருக்கிறதே இந்த கோமண துண்டு மாதிரி நிலம். ஏன் கோமணத்துல எங்க கைய வைக்கிறீங்க? ஐயோ, நான் என்னமோ தானம் கேட்கிற மாதிரி நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் வியாபாரம் தான்டா பேசுறேன். எங்க மண்டையிலே மூளைதாங்க இருக்கு. பேச்சு முத்து, பேச்சு முத்தது. பின்ன என்னங்க கௌரவ குறைச்சல் அது இதுன்னு பேசிக்கிட்டு, நான் பெய்யற மூத்திர தண்ணி அவங்க வயலுக்கு வருது, ஆத்து தண்ணி இல்ல வருது. காட்டுற மாதிரில இருங்க இருங்க, பேச்சு முத்தையாவ புலி அடிச்சிடுச்சு. வாங்க, காத்துராமா அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. அதான் பேச்சு முத்தையாவ புலி அடிச்சிடுச்சு. ஐயா 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 என்னங்க 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 ஐயா எங்க நான் ஏகிட்டு போயிட்டேன் ஐயா. நான் யாரை கேட பண்ணேன்? யார் சொல்லி போட்ட? ஐயா 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 பரிவிடு. கடவுளே, பரிவிடு. கேட்க யாரு இல்லையா? போங்க. கேட்க யாருமே இல்லையா? கடவுளே, என் புருஷனை நீ தான் படுத்துக்கணுமா? யாருமே இல்லையே. எஜமா, என் நிலைமையை பாத்தீங்களா? இந்த கோராமையை பாத்தீங்களா எஜமா? கோமண துண்டு மாதிரி நிலத்தை வச்சுக்கிட்டு கோமானா வாழ்ந்தவனாச்சே பேச்சு முத்து. அவனுக்கு ஏண்டா இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? அவன் ஏண்டா சொல்லி பொறுக்கிறதுக்கு காட்டுக்கு போகணும்? பொறுக்க போற சொல்லியே அவனுக்கு கொல்லியா வந்துடுச்சு. நான் இந்த ஊர்ல இருக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஏண்டா இப்படி ஒரு கஷ்டம் வரணும்? ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா என்ன வந்து கேளுங்க. என்னால முடியலனாலும் வேற எங்கேயாவது வாங்கி நான் தர மாட்டேனா? மாயாண்டி, இந்த காட்சியை என்னால பார்க்க முடியல. தூக்க சொல்லு. இந்த நல்லபடி அடக்கம் பண்ணு.
பேச்ச முத்து. எனக்கு ஒரு கதை சொல்லு தாத்தா. பாட்டனை விடு தாயி, அழுத்து களைச்சு வந்திருக்கேன்ல. சொன்னாதான் விடுவேன். கண்ணுல பைய கொடுத்தாயி, நான் கதை சொல்றேன் கொடுத்தாயி. தானே உனக்கு குடிகார நரி கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல குடிகார நரி ஒண்ணு இருந்துச்சான். அது அந்த ஊர்ல இருந்த திமிரு பிடிச்ச சிங்கத்தோட சேர்ந்துக்கிட்டு பாவி சனங்களை எல்லாம் வேட்டையாடுமா. வேட்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு கூறுகட்டத்தனமா குடிச்சு போட்டு வீட்டுக்கு வருமா. அதுக்கு அந்த அப்பன் நரி அடி செருப்பால், உனக்கு இந்த வீட்டுல சோறு தண்ணி கிடையாது, வெளியே போன்னு சொல்லுமா. அந்த நரியும் பேசாம போயிருமா. அப்புறமா சாப்பிடுறேன். ஆனா அந்த நரிக்கு சொரணையே கிடையாது. இன்னும் அப்பன் நரி தூங்கின பிறகு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள போந்து சொத்தையெல்லாம் சொல்லிட்டு போயிருமா. அப்படியா? எனக்கு சோறு வேணாம், நேசமாவே. இது தினம் நடக்கிற கதை தான், நேசமாவே. என்னைக்கு அந்த நரி திருந்ததோ அப்பதான் இந்த கதை மாறும். நான் சாவரத்துக்குள்ள கதை மாறுதா பாப்போம். சனிய இவ எந்த நேரத்துல தண்ணிக்குள்ள இறங்கினாலும் நீரெல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிருக்கு. பயப்படாத, நான் உள்ள போய் தைரியம் சொல்லி அனுப்புறேன். பாட்டுடி, நீலாம் காணா போயிரு போடு. ஏண்டி தண்ணியில கண்டோம் அடிக்கடி அகில சொல்லல, அது இதானாடி? அது கண்டம் இல்லடி, காண்டம், சுந்தர காண்டம். அகிலா விழுந்த கோலம் என்ன, வேலில் குதித்த வேகம் என்ன, அவளை தூக்கிட்டு வந்த பாவம்தான் என்ன, என்ன 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 வேலன் பிடித்ததென்ன என்ன? ஏண்டி நினைச்சு பாக்குறத விட நடிச்சு பார்த்தா சுகமா இருக்காது? ஆமா ஆமா. நீதான் அகிலா. அதுக்குதான் குடுத்து வைக்கலையே. இப்ப குடுத்து வச்சிருக்க, விழு. எனக்கு மெத்தையில கண்டானு எவனும் சொல்லல. நான் சொல்றேன், விழு. வேலா, நான் தான் வேலன், நான் தான் காப்பாத்த போறேன். முடிய புடிச்சா, அப்புறம் மடிய புடிச்சா, புடிடு புடிச்சா, இடுப்ப வளைச்சு புடிச்சா, அப்புறம் மேல போகுது. ஒரு தாமரை பூவாட்ட அவளை ஏந்திட்டு வந்தான், படுக்க வச்சான். அகிலாவை திருப்பி போட்டா லாகியா? விஷயத்துக்கு வா. மெதுவாடி கொடுப்படி அகிலா. அவளுக்கு வந்த யோகத்தை பாத்தியா? வேலன் கைப்பட்ட இடமெல்லாம் இந்நேரம் கதை பேசிக்கிட்டு இருக்குமே. அகிலா, கோயில் போனோம்னு சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். நானா வரக்கூடாதா? இல்ல, நான் வந்திருந்தா உனக்கு துணையா இருந்திருக்கும்ல. அப்படியா? கோயிலுக்கு போறதுக்காக மட்டும் எனக்கு ஒரு துணை தேவையில்லை. பேச்சு ஒரு மாதிரியெல்லாம் இருக்கு. அப்படித்தான் இருக்கும். ராத்திரி பூரா தூக்கமே இல்லையே. ஏன், ஏதாவது கெட்ட கனவா? மனசை கெடுத்த கனவு. வேலையா, நீதான் இதை காப்பாத்தணும். வேலனுக்கு புரிஞ்சா சரி. இத பாரு, இந்த பட்டணத்து பாணியில சுத்தி வளைக்காம கிராமத்து பாஷையில தெளிவா சொல்லு. இதப்படி இப்படி முகத்துக்கு நேரா கேட்டா எப்படிங்க சொல்லுறது? எனக்கு கூச்சமா இருக்குதுங்க. சொல்லி போட்டுங்களா? அது வந்துங்க
நான் உங்க மேல ஆசைப்படுறேனுங்க. இது கிராமத்து பாஷை மட்டும் இல்ல வேலா, என் இதயத்தோட பாஷையும் கூட. ஆத்தி மாட்டெல்லாம் குளிப்பாட்டணும், தொழுவத்தை சுத்தப்படுத்தணும், தொட்டிக்கெல்லாம் தண்ணி அரிச்சு ஊத்தணும். இத்தனை வேலைக்கு நடுவிலையும் நீ என்ன நினைச்சுக்கிற, எனக்காக வேண்டிக்கிற, என் பேர்ல அர்ச்சனை பண்ற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வேலா? இதுக்கு மேலேயும் ஒழிச்சுக்க முயற்சி பண்ணாத. உன் மனசுல எனக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கலனா உன் வாழ்க்கையிலயும் எனக்கு ஒரு இடம் கொடுன்னு நான் கேட்க மாட்டேன். பதில் சொல்லு வேலா. வேலா, நீ ஒரு கோழ. ஏண்டி, எல்லாம் ஊட்டி மைசூர்னு பிக்னிக் போங்க, நம்ம இந்த பட்டி காட்டுக்கு பிக்னிக் வந்திருக்கோம். கரும்பு காட்டுக்குள் 4 குறும்பு குமரிகள். ஆஹா, இந்த பிக்னிக்கு புதுமையா தாண்டி இருக்கு. ஆமா, ரொம்ப புதுமையா இருக்கு. போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லு. நான் ஒரு புதுமையான வழி சொல்றேன். ஒரு பிரெஞ்சு படத்துல பார்த்தது. நாங்க பாக்கல, உடு ரீலு. இது கற்பனை இல்ல, உண்மை. எதிரெதிர நினைக்கணும். இந்த ஆப்பிள கழுத்து கடையில வச்சுக்கணும். இத முதல்ல யார் கடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதா அர்த்தம். ஓகே ஓகே. ஆனா 2 நிபந்தனை. என்ன? விளையாடும் போது 2 பேருமே கைய பின்னால கட்டிக்கணும். 2வது, பயனாளி கீழே விழுந்தா அவங்க 2 பேருமே ஆட்டத்துக்கு அனுப்பர். ஜெயிச்சா பார்த்து தின்னுக்கோ, தோத்தா முதுகுல தின்னு கட்டப்படும். ஓகே ஓகே ஓகே. ரெடி? கண்ணுக்குட்டி உடே. ஐயோ, நான் ஜெயிச்சிருப்பேன். கண்ணுக்குட்டி வந்து கெடுத்துச்சு. பாத்துக்கிட்டியா? ஆஃப்டர் ஒரு கண்ணுக்குட்டி இது நம்ம விளையாட்டு கெடுக்கிறதா? இது என்னடி பண்ணுவோம்? சின்ன கட்டுவோம். சின்ன கட்டுவோம். எவன்டா கண்ணுக்குட்டி அவுத்து விட்டு வேடிக்கை பாக்குறது? இது நம்ம பண்ணது இல்லைங்க. ஊரா கண்ணுக்குட்டி எப்படா நம்ம பண்ணைக்குள்ள வந்தது? அதான் வந்துச்சுங்க. யாருக்குடா இது? ஊருக்கு வெளியே இருக்காங்களே செண்பகத்தம்மா, அவங்களோடது. டேய், இது கழுத்தை தெரியும். அவ வீட்டுல போட்டுட்டு வா. கண்ணுக்குட்டிய பலி கொடுத்துட்டோம். கட்டுப்பாட்டை மீறி ஊருக்குள்ள வந்ததுக்கு இதான் தண்டனை. அகிலா, அக்கா வரேன்னு காணோம். எப்படி வெளியே போறான்னு ஒண்ணுமே புரியல. நான் தான் திறந்து விட்டேன். ஆத்தடியும் என்ன காரியம் பண்ண நீ? ஏ, என்ன தப்பு? எதுக்காக அவளை கூண்டுல அடிச்சு வைக்கிறீங்க?
அவ என்ன புலியா இல்ல கரடியா? மனுஷ ஜென்மம் தானே, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டும் தான் திறந்து விட்டேன். மேலதானே இருந்தா? எங்கேயுமே இல்ல, வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். அவங்க இந்த நிலைமையில இருக்கும், நீ இப்படி பண்ணலாமா? என்னடி இது அநியாயமா இருக்கு? மாயாண்டி, வழக்கமா நாம காட்டுக்குள்ள அனுப்புறவங்கள தானடா புலி அடிக்கும். சமீபத்துல நம்ம யாரையும் அனுப்பலையே, அதான் எனக்கு புரியல. ஒதுங்கடா, தள்ளு தள்ளுங்கடா, போங்கடா போங்கடா. ஐயா, ஐயா, கடைசியில உங்க மகளையே இந்த போனா போன புலி அடிச்சு கொண்டு ஐயா. ஒதுங்கடா. லட்சுமி, லட்சுமி, ஐயோ, என்ன பாருமா, என்ன பாருமா, என்ன விட்டு போயிட்டியேம்மா. லட்சுமி, ஐயோ, என்னங்க, என்னங்க, அந்த பாழா போன புலி நம்ம பொண்ணையே அடிச்சிட்டீங்களே. ஐயோ, எப்படிடா இவ வெளியே போனா? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. உன் பொறுப்புல தானடா இருந்தா, உனக்கு தெரியாம எப்படி வெளியே போனா? என் மகனுக்கே இப்படி ஒரு முடிவு வரணும்னா அதுக்கு காரணம் நீ தானடா, நக்கை தீங்கிற நாயே மாயாண்டி. ஐயோ, என்னை விட்டுருங்க, விட்டுருங்க. வெத்தல போட்ட பத்தினி பொண்ண செத்துது முன்னால, வெட்டுது கண்ணு சொக்குது பொண்ணு கட்டிக்க மாப்பிள்ள,
பட்டு புடவை சுத்தி இருக்கு. ஏய் 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 யாரு? ஏய் ஏய் இந்தா நில்லு. ஏய் நான் சொல்றேன் நில்லுன்னா நில்லு. ஏண்டா நீயா மானம் கட்டவளே, எவ்வளவு தூரம் ஊருக்குள்ள வந்திருப்ப. ஏலே ராமசாமி முன்சாமி வாங்க. முதலாளி முதலாளி. இவளை எங்க இருந்தடா புடிச்சிட்டு வர்ற? ஊருக்குள்ளதாங்க கள்ளத்தனமா பதுங்கி பதுங்கி வந்துகிட்டு இருந்தா. என்ன கண்டது ஓட ஆரம்பிச்சான். பருத்தி பிடிச்சிட்டு வந்துருங்க. அர்த்தராத்திரியில இவ எதுக்குடா ஊருக்குள்ள வர்றா? என்னன்னு கேட்டியா? கேட்டங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏண்டி எதையாவது களவாட வந்தியா இல்ல எவங்கிட்டையாவது உறவாட வந்தியா? பதில் பேச மாட்டான். தியாக பரம்பரையில வந்தவனாச்சே, எவரையோ காட்டி கொடுக்க வேண்டான்னு பாக்குறான். அப்படித்தானே? சண்டாளா, நீ நாசமா போக, உன் கையடிச்சு போக. மாயாண்டி அடிச்சு தோறு. இவரை கல்லால் அடிச்சு ஊற விட்டு ஆண்டிடா. என்ன திமிர்ந்தா ஊருக்குள்ள வருவா? என்ன வார்த்தை பேசுற பாத்தீங்களா? ஐயா நீங்க எங்க இருக்க? யாராவது பாத்துட்டு போறாங்க, சீக்கிரம் போயிடு. மன்னிச்சிடு வேலா, என்ன காப்பாத்த போய்தானே உனக்கு இத்தனை வேதனையோ. இத சொல்றியா? இது உங்க வீட்டு ரத்தம் தானே, இதுக்காக நீ அழற? என்னால கண்ணீரை மட்டும்தான் சிந்த முடியுது. ஆனா உனக்காக ரத்தத்தையே சிந்தின ஒருத்தையே நான் பார்த்தேன் வேலா. என்ன சொல்ற? செண்பகத்தம்மாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? சச்சி என்ன அழற? ஏதோ இருக்கு வேலா. இல்லன்னு ஏன் அவங்க ஊர் கட்டுப்பாட்டை மீறி உன்னை பார்க்க வரணும்? உன்னை கட்டி பிடிச்சு கதறணும், உன் கண்ணத்துல முத்தம் கொடுக்கணும், உன் நெத்தியில விபூதி வைக்கணும். அப்புறம் அவங்க திரும்பி போகும்போது பிடிபட்டு எங்க அப்பா கையில சித்திரவதைப்பட்டோம். உன்னை பார்க்க வந்த உண்மையை மறைச்சாங்களே, அதெல்லாம் ஓ சாயம் தெரிஞ்சது வேலா. அப்ப யாரு? அவங்க யாரு? அவங்க யாரு? செண்பகம் உன் அம்மாடா. ஆமா வேலா, செண்பகம் உன் அம்மாதான். ஏன் உன்னால நம்ப முடியலையா? இல்ல அவன் நடத்த கெட்டவங்கிறதுனால உன் மனசு நம்ப மறுக்குதா? எதை நீ உண்மை நினைச்சிட்டு இருக்கியோ அது உண்மை இல்ல வேலா. அந்த பண்ணையாருடைய ஆசைக்கு உங்க அம்மா இணங்க மறுத்தாங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொய் உண்மையாயிடுச்சு. மாயாண்டி, நீ சண்பகத்தோட வீட்டில் இருந்து வெளியே வர்றத 4 பேரு பாத்திருக்காங்க. இதுக்கு நீ என்ன சொல்ற? ஆட்டுக்கிட்டங்க. அப்போ சண்பகத்தோட உனக்கு தொடர்பு இருக்குங்கிறத நீ ஒத்துக்கிறியா? கையும் களவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் நான் இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கா போறீங்க? இன்னொருத்தன் பொண்டாட்டிய பெண்டாடுறது தப்புன்னு உனக்கு தெரியாது? வலிய வந்து கூப்பிட்டா புத்தி தடுமாறிடுச்சு. இது நம்புற மாதிரி இல்ல. மாயாண்டி சொன்னது பொய் இல்லைங்க. என்ன மயக்கிய மாந்தோப்பே எழுதி வாங்கிட்டாங்க. ஒரு பொண்டாட்டியோட ஒழுங்கா இருந்தவன்னா எனக்கு வலை வீசி என் பொண்டாட்டி கழுத்துல இருந்த நகையெல்லாம் பறிச்சுட்டாங்க. நல்லா இருக்குடா. காரியத்தோ வீட்டுல தலைக்குத்தான பெரியதனங்கிற மாதிரி ஆம்பளை துணை இல்லாதவளை பத்தி ஆளாளுக்கு அடிக்கிட்டே போறீங்க. இதுக்கு என்ன சொல்ற சண்பகம்? இனிமே சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சுல்ல, அதுதான் திரு முடிக்கிறான். பெரிய கல்லின்னு பொங்கி திங்க வழி இல்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டான் சொல்லி மன்னிச்சிடலாம். ஆனா இவட ஊருக்குள்ள விட்டு வச்சா
இன்னும் எத்தனை பேர் மோசம் போவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால பஞ்சாயத்து வழக்கப்படி சோரம் போன குற்றத்திற்காக இந்த சண்பகத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஒதுக்கி வச்சிட வேண்டியதாங்க. உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிச்சு வச்சது நான் செஞ்ச அதர்மம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தர்மம் இருக்கு. அந்த தர்ம யுத்தத்துக்கு இப்ப நேரம் வந்தாச்சு. போ. பண்ண உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. அவசரப்படாத. உங்க அப்பா சாதிக்க நினைச்ச லட்சியத்தையும் உங்க அம்மா சுமந்துட்டு போன கலக்கத்தையும் அந்த பண்ணையார மூலமா தான் தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு இந்த அக்னி சாட்சியா நீ சபதம் எடுத்துக்க. வேலை சபதம் எடுத்துக்க. இந்த பூசாரி புத்திய காட்டிட்டான்டா. பிறந்த கதை தெரிஞ்சவனே பஞ்சாயத்தை மீறிட்டான். நடந்த கதையும் தெரிஞ்சிட்டா நம்ம கோட்டைக்கு தான் குறி வைப்பான். 20 வருஷமா அந்த வீட்டுல கஞ்சி குடிச்சிருக்கான். அந்த நன்றியை நினைக்காமலா போயிருவான்? இப்ப உப்ப நினைப்பானா நம்ம தப்ப நினைப்பானா? என் ஏவருக்கெல்லாம் அம்பா இருந்தவன் இனி எனக்கே வம்பா வந்து நிக்க போறான். மாயாண்டி, தண்ணீரை விளைஞ்ச உப்பு அந்த தண்ணீரை தான் கரையணும். உன் சிஷ்யன் உன் கையாலதான் சாகணும். ஐயா. என்னையா? என்ன இன்னைக்கு சுதந்திர தினம்ங்க. மேலப்பட்டிக்கு சுதந்திரமா? எவன்டா கொடுத்தான்? இல்லைங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம்னு. ஓஹோ, இந்தியாவுக்கா? சொல்லுங்க. வழக்கமா ஐயா தான் கொடியேத்தி வைக்கிறது. ஆமா, என்ன விட்டா ஊர்ல பெரிய மனுஷனே இல்லையே. உங்க கையால கொடியேத்தி வச்சு உங்க கையால குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினாதான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம்ங்க. உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வர்றேன். வரவங்க.
முதலாளி, எங்க ஆத்தாளுக்கு கொள்ளி வச்ச அதே கையோட உனக்கும் கொள்ளி வைக்கணும்னு துடிச்ச. ஆனா எங்க ஆத்தா மேல நீ வாரி அரைச்ச சேர்த்த உன் கையாலேயே தொடக்கணும். அதுக்காகத்தான் நான் உன்னை விட்டு வைக்கிறேன். இது மொத்தமா தீக்கிற கணக்கு இல்ல, சில்லற சில்லறையாதான் தீக்கிறோம். நான் உன்னை கண்டல் கண்டலா கிழிக்க போறேன். அதுக்கு முதப்படியா இந்த சுதந்திர தினத்துல உன் சுதந்திரத்துக்கு வேட்டு, உன் கை ஓங்கி இருக்கிற இந்த ஊருக்குள்ள உன்னை கைய கட்டி கூட்டிட்டு போறேன். ஆனா இது காத்துல பறந்தா உன் மானமும் காத்துல பறக்கும். இனிமே காத்து உன் பக்கம் இருக்கிறதா உனக்கு மரியாதை இல்ல? சட்டுப்புட்டு விழாவை முடிச்ச அனுப்பு, புரிஞ்சதா? மேலப்பட்டி பண்ணை அவர்கள் வழக்கம் போல இனிப்பை ஏற்றி கொடியை ஏற்றி இனிப்பை வழங்குவார்கள். முதலாளி, இந்த நிலைமை உங்களால கொடியேற்ற முடியும்? உறுத்துதா? நானே ஏற்றுறேன். கும்பிடுறேனுங்க, கும்பிடுறேனுங்க. வழக்கம் போல முதலாளிதான் கொடியேற்றுவாங்கன்னு வாத்தியார் ஐயா அவங்க சொன்னாங்க. ஆனா பாருங்க, வழக்கத்தை மாத்தணும்னு ஐயா அவங்க பிரியப்பட்டு இந்த வருஷம் என்ன கொடியேற்ற சொல்லிட்டாங்க. கொடியேற்ற கையோட உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். இப்ப ஐயாவை பத்தி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். புறம்போக்கு நிலத்தை பட்டா போட்டுக்கிற புறம்போக்கா நம்ம ஐயா. அவங்க வசதி உள்ளவங்க, ஊர் சொத்தெல்லாம் அவங்க சொத்து. சுருக்கமா சொன்னா இந்த ஊரே தன் சொத்தா நினைக்கிறவங்க. இந்த ஊருக்கு எவ்வளவோ செய்யணும்னு பிரியப்படுறாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்க கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு. நாட்டுல சட்டம் அப்படி இருந்தாலும் 10 காணி நஞ்ச நிலத்தை இந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கறதா என் வாயால சொல்ல சொல்லுங்க. மனசுல கசப்ப வச்சுக்கிட்டு இனிப்பு கொடுக்கலாமா, அது அயோக்கியத்தனம் அப்படின்னு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனாலதான் என் கையாலே இனிப்பையும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படிதானுங்களே? வாங்க வாங்க. நல்ல பையன், போயிட்டு வா. முதலாளி, கூட இருந்து ஒத்து வச்சு விழாவை நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். போயிட்டு வாங்க. பயப்படாதீங்க முதலாளி. பழக்கப்பட்ட மாடு மனுஷன்தான் மாறுவான், மாடு மாறாது. தானா போய் சேர்ந்துடும். ஹை ஹை.
நாட்டுல என்னென்னமோ புதுசு புதுசா நடக்குது. அவுசாரி பணத்தை கொண்டு போய் மயானத்துல எரிச்சிருக்கான் அந்த வேலம்பைய. அவனை கொண்டாந்து குடியேற்ற விட்டுருக்கான் பண்ணையாரு. ஒரு வயலையும் வேட்டிய கூட ஏத்தி கட்ட விட மாட்டான். இவனை எப்படி குடியேத்த விட்டான் அந்த பண்ண? அப்படி சொல்றா என் சிங்க கொட்டி. மீன் குழம்பு தானே? சரி. என்னடா இது? எல்லா பயல்களும் இழுச்சுட்டே போறாங்க. எல்லா பயலோடும் ஏமாந்தானுவ. நான் தான் குடுத்து வச்சவன். என்ன சாப்பிடுற மச்சான்? யாராவன்? நான் தான் மச்சான். நான் தான் மச்சான். அண்ணாச்சி, நான் சொல்ல மறந்துட்டேன். புதுசா ஊர்ல இருந்து வந்திருக்கு. அது என் ஒண்ணு விட்ட அண்ணன். அண்ணனா? போடி போடா. வரட்டுமா? தாத்தா, என்ன தாயி இந்த நேரத்துல? நான் வேலனை பார்க்கணும். உங்க அக்கா பைத்தியமான கதை உனக்கு தெரியாதுல்ல? இப்ப அத உன்கிட்ட சொல்றதுல தப்பு இல்ல. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்த கதிரேசங்கிற பையனும் உங்க அக்காவும் ரொம்ப சிநேகமா இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போக முயற்சி பண்ணாங்க. ஆனா ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ளவே ஆப்பிட்டுக்கிட்டாங்க. உங்க அக்கா கண்ணு முன்னாலேயே அந்த பையனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டாரு உங்க அப்பா. அந்த நிலைமை உனக்கும் வர வேண்டாம் தாயி. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பேசாம போய் படு. ஏய் முனிஸ்ரீ, முனிஸ்ரீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொரண கட்ட மாடு போனா போகுதா பாரு. முனிஸ்ரீ, அவர் எப்படி இருக்காரு? எவரு? வேலனை தான் கேக்குற. ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட சொல்லிடு. நான் வாழறதும் சாகிறதும் அவர் கையில தான் இருக்கு.
இந்தா வண்டியில ஏறு. சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஏன் புள்ள எனக்காக இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுற? நீ என் மேல பிரியமா இருக்கிறத என் மனசை உறுத்துது பிள்ளை. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? இப்ப அடிச்சிட்டு இருக்க புயல்ல நான் கரை சேரவனாங்கிறதே நிச்சயம் இல்லை. நீங்க வந்திருக்க கூடாது அகிலா. ஏன் வேலா, என்னையும் எதிரியா நினைக்கிறியா? எனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடந்துட்டு இருக்க யுத்தத்துல யார் பழிச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல யார் செத்தாலும் உனக்கு தான் நஷ்டம். எங்க அப்பா செத்தா நான் கண்ணீரத்தான் சிந்துவேன். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரையே விட்டுருவேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேரம் பயில நம்ம பண்ணையில கொண்டு வந்து விடும்போது அந்த பூசாரி என்ன சொன்னா? யாரும் இல்லாத அனாதை, நீங்க தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னா இல்ல. அப்போ இவன் தான் ஷட்பகத்துடைய மகன். அவனுக்கு தெரியாமையா இருந்திருக்கும்? அது எப்படிங்க? சுடுகாடு வரைக்கும் போயிருக்கா, சொந்தம் கூட இருக்கலாமுங்க. அவன் வேறனை கொண்டு வந்து விடலடா, பண்ணையில வெடிகுண்டு வச்சுட்டு போயிருக்கிறான். 5ஆம் பட வேலைங்க. இவனுக்கு நம்ம மேல என்னடா கோபம்? இவன் தட்டில விட சில்லறையா தட்டி பறிச்சோம். கோயில் நிலத்தை அபகரிச்சிட்டோம்ல, கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அப்ப இவன் தாண்டா நமக்கு மூத்த எதிரி. அவனை விட்டு வைக்க கூடாதுங்க. பூசாரிய கொல்றது தர்மம் இல்லையாடா? தர்மப்படி கொல்லுவோம். ரோசனை சொல்லுங்க. நமஸ்காரம், வந்துட்டேன். என்ன ஸ்நானம் ஆயிடுத்த? என்னது மசமசம் உட்கார்ந்து கேள். இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு திதி, அதை மறந்துட்டேடா. பிதர்களுக்கு பண்ண வேண்டிய கர்மா அவர் ரொம்ப சிரத்தையா பண்ணணும். அதனால அதுக்கு பேரே சிரார்த்தம்னு வச்சிருக்க. இருக்கிறா மேல கோவிச்சுட்டு செத்தவாளை மறந்து விடலாமோ? அபிஷ்டு, முதலாளி சீக்கிரமா உள்ள அனுப்பி வை. தனம் தரும் எனக்கு. உட்காருங்க. கையை சுத்தம் பண்ணிக்குங்க. மனசு ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அச்சது தலையில போட்டுக்குங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? பவித்திரத்தை கையில மாட்டிக்கிறது, மோதிர வரல மாட்டிக்குங்க. இந்தாங்க, யஜ்னோ பவிதம் பிரம்மம் பவித்திரம் பிரஜாபதே. இதை மாட்டிக்கிறது. இந்த அக்ஷதியும் புஷ்பத்தையும் கையில வச்சுக்கோங்க. சொல்லுங்க. சுக்லாம் பிரதர விஷ்ணம் சசிவர்ணம் சதர்புஜம் பிரசன்ன வதனம் ஜாயேது சர்வ விக்ன குட்டுங்க. சர்வ விக்ன உபசாந்தியே நமோ பாக்த சமஸ்த சமஸ்த குருதக்ஷத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். யாரை பத்தி நினைக்க கூடாது, தோப்பனாரை பத்தி மட்டும்தான் நினைக்கணும். அவருக்கு தான் சிரார்த்தம். ஆத்ய பிரம்மண விதுபரார்த்தி வேதவரா கல்பே வைவசதே மன்வந்தரே அஷ்டாவதியம். சின்னத்திலிருந்து எடுத்துக்கோங்க. அக்னியில விடுங்க. நல்லா எரியணும். ஆதித்யாய ஸ்வாகா, ஆதித்யாய அதிதேவதாய ஸ்வாகா, ஆதித்யாய பிரதி அதிதேவதாய ஸ்வாகா, சோமாய ஸ்வாகா, சோமாய அதிதேவதாய ஸ்வாகா, சோமாய பிரதி அதிதேவதாய ஸ்வாகா. சாந்தி சாந்தி. பாத்தியாருக்கு என்ன கொடுக்க போறேன்? நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சந்தோஷம் வாங்கிக்க போறேன். நமஸ்காரம் பண்ணுங்க. சர்வ மங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே. தனம் தானியம் பசுபுத்திர லாபம் சகஸ்ர வர்க்கம் தீர்க்கமாயு. தேக ஆரோக்கியத்தோட அமோகமா இருக்கணும். இன்னைக்கே உன் காரியத்தையும் முடிச்சிருப்பேன். ஆனா உன்னை வச்சுதான் இந்த வேலம் பயிர பிடிக்கணும். அதனால் தான் விட்டு வைக்கிறேன். நீங்க பெரியவா, இப்படி சின்னத்தனமா பேசக்கூடாது. வேலை விலாசம் இல்லாம போயிடலங்க. விலாசம் மாறி இருக்கான். மேலப்பாறையில தான் இருக்கான். போய் பாக்குறீங்களா? இல்ல அவனை வந்து பார்க்க சொல்லட்டுவான். எது சௌரியமோ அப்படி செஞ்சுப்போம். வரேன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை. அபிஷ்டு, நாளைக்கு உங்க அம்மாவுக்கு திதி, மறந்துடாத. அதுக்கு நான் தான் வரட்டுமா? புவியடங்க காத்தாளை, புவியடங்க காத்தாளை.
வேலா, உன் தலைய வாங்கிட்டு போக வந்திருக்கேன். ஆனா வெறுங்கையா இருக்கும்போது என் சிஷியனை நானே கொள்றது எனக்கு பெருமை இல்ல. மாயாண்டி என்ன, இப்ப நான் நினைச்சா உன் தலைய வாங்கிட முடியும். ஆனா பண்ணையோட தான் எனக்கு விவகாரம், உன்னோட இல்ல. பாதி உயிரோட ஓடிட்டானா? மயிரிழையில உயிர் தப்பினான்னு பத்திரிகையில போடு, படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் மாயாண்டி, நீ குருவா இல்ல அவன் குருவா? பல இடத்துல வெட்டு விழுந்ததுங்க. பய திரும்பி வர மாட்டான். முட்டா பயலே, அடிபட்ட புலி ஆஸ்பத்திரிக்கு போகாதடா, பழி வாங்கறதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன வேலை இதெல்லாம்? அதேத போல நானும் கேட்டேன். வயிறு பத்தி எரியுது. இந்த வீடு விட்டு போய் எங்கேயாவது நிம்மதியா இருக்க வேண்டியதானியா? எங்க ஆத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமைய நான் செஞ்சே தீரணும். அது வரைக்கும் உசுறு மிஞ்சணுமே. பண்ணையை எதிர்த்து மீள முடியுமாயா உன்னால? நீ ஒத்த மனுஷன். துணிஞ்சுதானே இறங்கிருக்கேன். எங்க அப்பாவோட சக்தி என்னன்னு உனக்கே தெரியும் வேலா. 4 பேரை துணைக்கு செத்துக்கிட்டா யாரும் தேவையில்லை. இது என் சொந்த பிரச்சனை. இந்த ஊரு பல பேருக்கு அப்படி சொந்த பிரச்சனை இருக்குதுயா. எல்லாம் சாராய கடையில போய் குடிச்சு வெறிய தீர்த்துக்குதுங்க. அதுங்க மட்டும் ஒண்ணு சேர்ந்திருந்தா என்னைக்கோ இந்த பண்ணையார் கொழுப்பு அடங்கி இருக்கும். என்ன பண்ண இந்த நேரத்துல? முக்கியமான விஷயம். இத பாத்தியா? என்ன பண்ண இதெல்லாம்? எங்க அப்பா இந்த கிராமத்து ஜனங்களை ஏமாத்தி எழுதி வாங்கின சொத்து பத்திரம். இப்ப இந்த ஜனங்களுக்கு இது விடுதலை பத்திரம். இத வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? வேலை மூலமா இத பாதிக்கப்பட்டவங்க கிட்ட சேர்த்துட்டா அப்புறம் அவங்களையும் வேலை பக்கம் சேர்த்துடலாம். பல கைகள் ஒன்னா சேர்ந்தா வேலனுக்கும் நல்லது தானே. வேலனுக்காக பெத்தவங்களே எதுக்கு துஞ்சிட்டியே? உனக்கு பெரிய மனசு புள்ள. நான் எங்க அப்பாவை எதிர்க்கல மனுஷரே, அக்கிரமத்தை தான் எதிர்க்கிறேன். நான் உடனே வேலனை பாப்பேன். அக்கிரமத்தை எதுக்குறியா? வளர்த்தது வெளியே இருந்து உல வைக்குது, பெத்தது உள்ளே இருந்தே குழி தோண்டுது. குடிங்களா?
காட்டுக்குள்ள போயாச்சுல்ல, இனி நமக்கு வேலை இல்ல. வாங்கல போலாம். என்னங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை விட்டுடுங்க. ஏற்கனவே ஒரு மகளை பறி கொடுத்துட்டேன், இப்ப இவளையும் பறி கொடுக்க நான் தயாரா இல்ல. நீ பெற்றது மக இல்லடி மக. அவ பண்ண தப்புக்கெல்லாம் நான் வேணா உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ, எனக்காக அவர் கால்ல விழுந்து என்ன அவமானப்படுத்தாத தாயே. என்னை எதிர்த்தவங்களை நான் உயிரோட விட்டதில்ல மூதேவி. ஏன் ரத்தமாச்சே, என் கையாரிய கொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். ஏய், இந்த திமிரு பிடிச்ச கழுதைக்கு இனிமே சோறு தண்ணி கொடுக்க கூடாது. கொடுத்த தொலைச்சு போடுவேன். சாரி சார், இனி நீங்களே கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா இந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு பேரு சாப்பாடு இல்ல, பல பேரோட சாபம். நீ போய் இருந்து. என்னங்க ஏய், கடவுளே. முனிஸ்ரீ, 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 எனக்காக செஞ்சதெல்லாம் பத்தாதுன்னு உசுர வேற கொடுத்தியா புள்ள? ஏண்டா புலிக்கு ஏதாவது வேலை கொடுத்தியா? ஆமாங்க, நேத்து நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போச்சே வண்டிக்கார பொண்ணு, அதாங்க. என்ன கூட்டம்? நிறுத்தல, தள்ளி நிறுத்தல. ஏய், யாரு கிட்டத்துல வராதுங்களே, தள்ளி போங்கல. கும்பல் சேராதீங்களே, ஏலே கிட்டத்துல வராதீங்க, போங்கல அந்த பக்கம். ஏய், பண்ணாரு பார்த்தா கோச்சுக்கோல, ஏலே போங்கல. புலியாங்க இவளையும் புலி அடிச்சிருச்சா? கண்ணி கழியாத சின்ன பொண்ணாச்சு. நமக்கு தெரியுது, ஆனா புலிக்கு தெரியுமா? ஆயாண்டி, என்னடா இது அக்கிரமமா இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அதேதான் நானும் கேட்கிறேன் முதலாளி. உன் அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த புள்ள என்ன பாவம் பண்ணிச்சு? என்கிட்ட காட்ட முடியாத உன் கைவரிசைய இந்த பொட்ட புள்ள கிட்ட காட்டிருக்கியே. பேடி பயலே. வேலை, நீ என் வீட்டுல வளர்ந்த பையன், வார்த்தைய அளந்து பேசு. ஏண்டா காட்டுப்புலி கிட்ட காட்ட வேண்டிய கோபத்தை எங்கிட்ட காட்டுறியே? இது நல்லாவா இருக்கு? காட்டுப்புலி இல்ல, உனக்கு கட்டுப்பட்ட புலி. கட்டுப்பட்ட புலியா? மாமனா மச்சானா? என்னடா உறவு? உன்கிட்ட சம்பளம் வாங்குற கூலிக்கார உறவு. புலி என்கிட்ட சம்பளம் வாங்குறான். வேளா, நீ புத்திசாலிதான். செத்து போனவங்க பேச மாட்டாங்கிற தைரியத்துல பேசுற. புலிய பேச வைக்க முடியுங்கிற தைரியத்துல பேசுற. புலி பேசுமா? கேட்டுக்கங்கடா. கேட்கத்தான் போறாங்க, நீயும் பார்க்கத்தான் போற. முதலாளி, உன்கிட்ட சம்பளம் வாங்குற அந்த புலிய இன்னைக்கு அம்பலப்படுத்துற. இது உனக்கு வேண்டாத வேலை. அட, நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? அவன் தான் புலிய கொண்டு வரட்டுமே, அது பேசுற நாயத்தையும் கேட்கலாம்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா, முதலாளி, அந்த புலி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா.
இந்த 2 கால் புளிய வச்சுத்தானே இத்தனை கொலையும் பண்ணிட்டு இருந்தேன். பித்தலாட்டமா இருக்கு. அதானே தாத்தா, சத்தம் போடாம புறப்படு தாய். சாவி எப்படி கிடைச்சது? உங்க அப்பனை பத்தி 1000 ரகசியம் எனக்கு தெரியும். சீக்கிரம் இறங்கிட்டாங்க. சாப்பா, நீ முதல்ல இறங்கிட்டாங்க. இதுக்கு மேல வண்டியில போனா நாம 2 பேரும் ஆப்டுக்கிறோம். சீக்கிரம் புறப்படு. ஓ, எங்கடா அவன்? பிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சிட்டு இருக்க. கிழவனை கேட்டியா? கேட்டேங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்ப நான் சேர்ந்து அன்பா விசாரிச்சிருப்பேன். உறவு நினைச்சிருந்தா உங்ககிட்ட கூட்டு வந்திருக்க மாட்டேன். சபாஷ் மாயாண்டி. பண்ணை எதுக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை? நான் உத்தரவு போட்டா யோசிக்காம ரத்தத்தை குடிச்சிட்டு வருவேன். இப்ப என்னடா? எப்படி நீதால எனக்கு கொள்ளி வைக்கணும். கருமாதி செலவுக்கு நான் தாண்டா கொடுக்கணும். அப்புறம் என்னல ரோசனை? சொன்னதை செய். சரியா, இன்னைக்கு உங்க அப்பா அடிக்க சொன்னா அடிச்சுட்டேன். அட ஒரு நாள் உன் பொண்டாட்டி அனுப்பி வைன்னு சொன்னா அனுப்பி வைப்பியா? நீ செய்வையா? பொண்ண சொல்லி குத்தம் இல்ல. அடிமைக்கு வாக்கப்பட்டா ஒரு நாளைக்கு தான் பொண்டாட்டின்னு பழமொழியா இருக்க. அப்போ நீ ஒரு நாள் தாத்தா மாதிரி ஆவல்ல, நான் உன்ன மாதிரி வந்து உன்னை அடி அடி நடிச்சு கொன்னுடுவேன். நீ ஏன் தாத்தாவை அடிச்ச? உன் கூட பேச மாட்டேன் போ. சின்ன சந்தேகம். பிச்சை காசுக்காக பெத்த அப்பனையே பெரட்டி எடுத்திருக்குதே, அது மனுஷன்? நீ யாருக்கு பிறந்த? சின்ன சந்தேகம். உங்க அப்பனுக்கு தான் பிறந்தியா இல்ல பண்ணையாருக்கு பிறந்தியா? பண்ண மேலப்பட்டி பண்ண. நான் யாரு? உன் அடிமை, உன் வீட்டு நாய். 30 வருஷம் என்னத்தை சம்பாரிச்ச? பாவம். ஒன்னா ரெண்டா எத்தனை கொலை பண்ணிருப்ப உனக்காக? இந்த கையால பார்த்த
கடைசியில் பெத்த பிள்ளைங்க அடைக்க சொல்லிட்டியடா இத கையால என்ன விடு, என்ன விட்டுடு, நான் சாவன வேலா. என்ன தோடாத, என்ன விட்டுடு, நான் சாவணும். சத்தாதான் எனக்கு நிம்மதி. உன்னை சாக விட மாட்டேன் மாயண்டேன, நீ என் குரு. விஷயம் தெரிஞ்சா நீ வருத்தப்படுவ. என்னெல்லாம் பண்ண அவனுக்காக. உங்க அம்மா அவசராக்குனாட. எப்படி நான் தான் உதவி பண்ண. பப்பனை கொலை பண்ணாட. எப்படி அதுக்கு நான் தான் கூட இருந்தேன். வருத்தப்படுவேன்னு சொன்ன. வேண்டாம் வேலை, என்ன விட்டுட, நான் சாவணும். உன் கையாலையா என்ன அப்பதான் என் பாவம் தொலையும். நான் உன்னை வாழ வைக்கிறேன். நீ என்ன வாழ வைக்கிறியா? நீ என்ன வாழ வைக்கிறியா? என் உடம்ப செருப்பா தச்சு போடுறேன். என் உடம்ப செருப்பா தச்சு போடுறேன். நினைச்சேன் மறந்துட்டேன். நீயா? கிளாஸ் விட்டுக்கிறாங்க. மனசு சரியில்லை, ஒரு பெருசு போடு. என்ன உனக்கு அறிவு இருக்கானே? சும்மா என்ன திரு அவனை கல்லால் அடிப்பேன். மேல திருக்கார திருப்பி அடிக்க மாட்டா. என்ன இப்பதானே இவனுக்கு சொன்னேன், வயலுக்கு போற பயலுவ அறிவாள திக்க மாட்டா. என்ன குடல கீழ்ச்சிடுகளோ? மேல திறக்கிற அழைச்சவன கட்டப்பாறைய திக்க மாட்டா. எல்லா பயலும் ஒன்னா சேர்ந்து உன்னை உதைக்க போறானுங்க. அதான் நடக்க. அடிச்சுக்கிற வேகத்துல கிளாஸ் எல்லாம் தூக்கி அடிச்சிடாதீங்க. கூடிய கேட்கிறாதீங்க. இந்த பயல் வேலை மன்னிப்பு கேட்க சொல்லு. இன்னும் மழிச்சுக்கிறா மன்னிப்பு கேட்கணும். சரி பண்ணியார்ட்ட போவோம். பண்ணியாச்சு போவோம். நியாயத்தை கேட்போம். நியாயத்தை கேட்போம். உடனே பஞ்சாயத்து. உடனே பஞ்சாயத்து. வாங்களே போ. கொஞ்சம் பொறுத்துக்கங்களேன். ஐயா ஐயா என்னங்க என்னங்க என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஐயாவை பாக்கணுங்க. என்ன விஷயம்? மேலத்தருக்கு இளத்தரு விவகாரமுங்க. அது எப்போ உள்ளதுதானே. இன்னைக்கு பத்திக்கிச்சுங்க. உடனே பஞ்சாயத்தை கூட்டணும். ஐயா நல்லா உறங்கிட்டு இருக்காங்க, இப்ப எழுப்ப முடியாது. விவகாரம் முத்தி போச்சு தாயே. நல்ல நேரம் பாத்தீங்க பஞ்சாயத்துக்கு. காலையில வாங்க. தாயே, விடிகிற வரைக்கும் விட்டு வச்சா மேலத்தெரு மிஞ்சுமா கீழத்தெரு மிஞ்சுமான்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்பவே இவனுக்கு நிக்கிற லட்சணத்தை பாத்தீங்கல்ல. சிரமம் பார்க்காம ஐயாவை கொஞ்சம் எழுப்புங்க தாயே. சொன்னா கேட்க மாட்டீங்களே.
என்னடா இது ராத்திரி நேரத்துல என் வீட்டுல கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இது மேலத்தெரு கிழத்தெரு விவகாரமுங்க. அது இருக்கட்டும், நீங்க உள்ள படுத்திருக்கிறதால அம்மா சொன்னாங்க. நீங்க இப்படி வெளியே இருந்து உங்க வீட்டுக்கே துரோகம் செஞ்சுட்டேடா பாவி. உனக்கு இங்கேயே சமாதி கட்ட போறேன், உன்னை உயிரோட விட மாட்டேன். அவசரப்பட்டு கொலகாரம் நடக்குங்கய்யா. மாயாண்டி மட்டும் குத்தம் இல்லைங்க. ஆமாங்க, பஞ்சாயத்து சீக்க வேண்டியத பண்ணக்குள்ளே சீச்சு விடாதீங்க. பஞ்சாயத்துல பேசிக்குவோம், பஞ்சாயத்தை கூட்டுவோம். ஆமா, நாளைக்கு பஞ்சாயத்து. எல்லாரும் இப்படியே இருந்தா எப்படி? விசாரிக்க வேண்டியது விசாரிங்க. சும்மா இருங்கண்ணே. காலில் மிதிச்ச அசிங்கத்தை முணந்து பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா? கண்ணால பார்த்ததுக்கு விசாரணை என்ன வேண்டி கிடக்கு? இல்லை, நீங்க பஞ்சாயத்தா நாங்க பஞ்சாயத்தா? பஞ்சாயத்தார் பேசுறவாதே தெரியலீங்களே. சொல்ல வேண்டிய சட்டுப்புட்டுன்னு சொல்றது முடியாது. இது பண்ண வீட்டு விவகாரம் தெரியுமில்ல. சந்திக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்ணையாவது திண்ணையாவது. சும்மா இருங்களே. ஐயாவுக்கு தெரியாத நியாயமா? பெரிய மனுஷன் எப்படி சொல்றதுன்னு ரோசனை பண்றாங்க. தெரிஞ்ச தீர்வு தானே, இதுல ரோசிக்க என்ன இருக்கு? நம்ம பொண்டாட்டியா இருந்தா சட்டுன்னு சொல்லிருப்பாங்க. இது அவங்க பொண்டாட்டியாச்சே, அதான் ரோசனை. பெரிய மனுஷன் வீட்டுல அசிங்கம் நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதுக்காக நியாயத்தை மாத்த முடியுமா? பழக்கப்படி ஊரை விட்டு தள்ளி வைக்க வேண்டியதுதான். பறக்காதீங்களே. சொந்த பொண்டாட்டிய ஊரு மத்தியில இவ அவசாரி, இவளை நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட முடியுமா? கொஞ்சம் நிதானமா தான் சொல்லுவாங்க. சொல்லாமடா போயிருவாங்க. கதைக்கு தலை என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? நியாயத்தை மாத்திரதா இருந்தா நான் பஞ்சாயத்தையே கூட்டி இருக்க மாட்டேன். என்னங்க என்னங்க என்னங்க, நான் செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? நீங்க கண்ணால பார்த்ததெல்லாம் புரியுங்க. நீங்க கட்டின தாலிக்கு நான் துரோகம் பண்ணிருப்பேன்னு உங்களால எப்படிங்க நம்ப முடியுது? பஞ்சாயத்து வழக்கப்படி இந்த விஷாலாட்சியை நான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். இந்த தீர்ப்பத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப நன்றி முதலாளி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்ததே, ஞாபகம் இருக்கா? செண்பகங்கிற அப்பாவிய சோரம் போனவன் சொல்லி ஊரை விட்டே ஒதுக்கி வச்சியே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு சொன்ன அதே தீர்ப்பத்தான் இன்னைக்கும் சொல்லிருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா முதலாளி? எங்க ஆத்தா எப்படி உத்தமையோ அதே மாதிரி பொண்டாட்டிய உத்தமிதான். ஆனா ஊருக்கு அவசாரி. வேடிக்கை அல்ல முதலாளி. எந்த மாயாண்டிய வச்சு எங்க ஆத்தாவுக்கு அவசாரி பட்டம் கட்டினியோ அதே மாயாண்டிய இன்னைக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு பொய் மறுபடியும் உண்மையாயிடுச்சு. நீ கக்குன விஷத்தை நீயே குடிச்சிருக்க முதலாளி. ஜீரணிக்க முடியலையா? நெஞ்சு படபடக்குதா? உடம்பெல்லாம் திகுதிக்குங்குதா? எங்க ஆத்தா துடிச்ச துடிப்பு இந்த அடங்குற முதலாளி. அதான் உன் நெஞ்சுக்குள்ள படபடக்குது. எங்க அப்பனை நீ எரிச்ச நெருப்பு இந்த அணையில முதலாளி. அதான் உன் உடம்புக்குள்ள பத்தி எரியுது. கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கால உதிச்சாலும் இந்த மேலப்பட்டியாருக்கு தோல்வியே கிடையாதுடா.
தர்ம போராட்டத்துல குரு என்ன சிஷ்யனடா. இந்த வேலா, எந்த உண்மை இந்த ஊருக்கு தெரியும் நீ துடிச்சுக்கிட்டு இருந்தியோ அது இப்ப தெரிஞ்சு போச்சு. அதுதான்டா உன் லட்சியம். கத்தியை கீழே போடு, கீழே போடு வேலா. தாய், இந்த துரோகிய பழி வாங்கறதுக்காக உன்னை தூண்டில் புழுவா பயன்படுத்திட்டேன் பார். அந்த பாவத்துக்கு பரிகாரமா இவனை உயிரோட விட்டு போறேன். இது மார்கழி வேளை, இங்கு மன்மத லீலை. இது மார்கழி வேளை, இங்கு மன்மத லீலை. ஒரு பார்வை பார்த்தால் வேர்வை ஊறுது. அடமோகம் என்றும் நியாயம் பார்க்காது. இது மார்கழி வேளை, இங்கு மன்மத லீலை. ஒரு பார்வை